இன்றைக்கி கேழ்வரகு கூழ் எப்படி செய்யணுங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன். அதே கப்பால் நீங்கள் 1 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இது நல்லா ஊறட்டுங்க. இது ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. நான் இப்போ இது திங்கக்கிழமை ஒரு ஈவினிங் 6 o'clock இந்த மாவு ஊற வச்சேங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை செக் பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமை மதியமில் ஈவினிங் செக் பண்ணி பார்த்தா அந்த டேஸ்ட்டு புளிப்பு டேஸ்ட் இருக்கணுங்க. இந்த மாதிரி கேழ்வரகு மாவு புளிப்பு ஏறினதும் நீங்கள் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டிக்கலாம் இல்லாமல் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கூழ் காசுறதுக்கு ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பால் 5 கப் தண்ணீர் மெஷர் பண்ணி ஊற்றிக்கங்க. மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப்பால் நம்ம மாவு அளந்தோமோ அந்த கப்பாலே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுடுங்க. கை பொறுக்கிற அளவு சூடு வந்தால் போதும். நம்ம கரைச்ச மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே இருக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருக்குங்க. அப்போ தான் கட்டிகள் வராமல் இருக்கும். கைவிடாமல் கிளறினா தான் கட்டி இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்வை சிம்லே தாங்க வச்சுருக்கணும். இப்போ பவுலில் இருக்கிற மாவையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கிளறிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் மாவு கொஞ்சம் திக்காகி வர்றது நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி திக்காகிட்டே வருங்க கிளறும் போதே. பாருங்கள், இப்போ 4 பக்கம் பபுள்ஸ் வருது. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 4 பக்கம் பபுள்ஸ் வருது பாருங்கள். இது செகண்ட் டைம் 4 பக்கம் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது. கிளறி விடுங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா கேழ்வரகு கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. திருப்பி நல்லா கிளறி விடுங்க. இது பாருங்கள், 3வது டைம் 4 பக்கம் பபுள்ஸ் வருது. இதான கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மூடி வச்சுடுங்க. இப்போ மறுநாள் காலையில் பார்க்கலாங்க. அது மேலே இருக்கிற ஏடு மட்டும் லைட்டாக நம்ம அப்படியே எடுத்துடலாங்க. கையால் எடுத்துடலாங்க அது ஏடு. இப்போ கொஞ்சம் கூழ் எடுத்து நம்ம உப்பையும் தண்ணி ஊற்றி நல்லா கையில் கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கையால் நல்லா கிளறிக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கையாலே நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்குங்க. ஒரு ட்ரிக்கு தாங்க. கேழ்வரகு மாவு நல்லா புளிப்பேறு இருக்கணுங்க. புளிப்பேறுனா தான் கேழ்வரகு கூழ் டேஸ்டியாக இருக்கும். இது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாவு புளிப்பேறு. சம்டைம்ஸ் 15 hours டேக் பண்ணும். சம்டைம்ஸ் 20 hours டேக் பண்ணுங்கள். நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. டிப் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப் நம்பர் 1ல் 1.25 கப்பு மாவுக்கு நம்ம 6 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 2 வாட்டர் தொற அளவுக்கு சூடு இருந்தால் போதுங்க. டிப் நம்பர் 3 மாவு கரைச்சி ஊற்றினதுமே நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. அம்மி இருந்துச்சுன்னா மிளகாய் உப்பி நல்லா அரைச்சி மாங்காயை தட்டி அதில் தடவி சாப்பிட்லாங்க. அம்மி இல்லைன்னா இது மாதிரி மிளகாய் கட் பண்ணி போட்டு மிக்சியில் மிளகாய் அரைச்சி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம கரைச்சி கேழ்வரகு கூழ் சேர்த்துக்கலாங்க. அதில் நறுக்கி வெங்காயம் தயிர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. காயிற வெயிலுக்கு இந்த கேழ்வரகு கூழ் வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சி தருங்க. இந்த மாங்காவோட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த கேழ்வரகு கூழ். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதை மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.